ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஏதோ புதினாலாம் வந்துட்டு கிள்ளி போட சொன்னாங்க, போட்டு வச்சுருக்கேன். இது என்ன ஸ்பெஷல்னால், இன்றைக்கி எங்கள் அம்மா சொல்லி நான் தான் பிரியாணி சமைக்க போகிறேன். அதான் இதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கு. இங்கே பாருங்கள், என்னமோ வறுத்துட்ருக்காங்க. இதில் ஏதாவது கோளாறு பண்ணலாம். பாருங்கள் காய்ஸ், வறுக்கிறாங்க. இது என்னதுமா? பட்டை, கிராம்பு, லவங்கம், இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்ருக்காங்க. ஏலக்காய், சோம்பு. இதெல்லாம் எதுக்கு? ஸ்மெல்லுக்காண்டியா? இதெல்லாம் வந்துட்டு ஸ்மெல்லுக்காண்டியாம்மா காய்ஸ், பார்த்துக்கோங்க. இது லவங்கம், கிராம்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம இருங்க, இது கொஞ்சம் வணக்க விட்டு பார்க்கலாம். இதோ இஞ்சி பூண்டு இருக்குங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வாங்கிட்டு வர சொன்னாங்க. எவ்வளோ போராட்டம் தெரியுமா? நாயெல்லாம் வேறு துரத்துச்சு காய்ஸ். நம்ம இப்போ வந்துட்டு குட்டி குக்கரை அடுப்பில் வச்சுருக்கோம், எதுக்குன்னு தெரில. ஓகே காய்ஸ், நம்ம பிரியாணி ரெடியாக விட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே அடுப்பு முன்னாடி வச்சோம்னா ஏதோ செல்லு எடுத்துருவோமே, எங்கள் அம்மா வேறு கத்துறாங்க. அதனால் நம்ம போய் வச்சுட்டு பிரியாணி ரெடியாக விட்டு அப்படியே எடுத்து போடுறேன். ஓகே, ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம சிக்கனை போட்டாச்சு. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம பிரியாணி செய்கிறோம், அந்த பக்கம் வந்துட்டு நம்ம கிரேவி செய்கிறோம். இந்த பக்கம் வந்துட்டு சிக்கன் பிரியாணி, அந்த பக்கம் சிக்கன் கிரேவி. ஓகே, பார்த்துக்கோங்க. செஞ்சு முடிச்சுட்டு மட்டும் வீடியோ போடுறேன். பாருங்க காய்ஸ், நம்மளோட குக்கர் வச்சாச்சு, பிரியாணி வச்சாச்சு. விசில் வரப்போகுது, அதுலேயும் வச்சாச்சு கிரேவி. ஓகே, விசில் வரப்போகுது, நம்ம தள்ளி போய்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு பிரியாணிக்கு என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். பட்டை, லவங்கம், கல்பாசி, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கணும். சிக்கன் இல்லைன்னா மட்டன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் அப்படியே அரிசி போட்டு நல்லா தண்ணி ஊற்றி புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு உப்பும் போட்டுடணும். கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், இதுதான் நம்ம வீடியோ முடியுது. நம்ம வந்துட்டு பிரியாணி மட்டும் காமிச்சிட்டு முடிச்சுக்கலாம். பிரியாணி இப்போ வந்துட்டு விசில் வந்துட்டுருக்கு. அது விசில் வந்து முடிஞ்சோடனே எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஹலோ காய்ஸ், நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்க காய்ஸ், பிரியாணி ரெடி. பாருங்க காய்ஸ், இப்போ நம்ம எடுத்து தட்டில் போட போகிறோம். ஓகே காய்ஸ், இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. அது நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். வாங்க ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா எண்ணெயில் மேலே வந்து நிற்கிது. ஓகே காய்ஸ், பின்ன போகிறோம். ஸ்மெல்லு சும்மா கம்மன்னு அடிக்குது காய்ஸ், சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் காய்ஸ், நம்ம பிரியாணி ரெடி போட்டுட்ருக்கோம். பார்க்கும் போதே எச்சிலாம் ஊறுது காய்ஸ். சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்க போதோ. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம சிக்கன் கிரேவி எடுத்து ஊற்ற போகிறோம். பாருங்கள், ஊற்றுங்க. ஓகே, சூப்பராக இருக்குது பார்க்கும் போதே. ஓகே காய்ஸ், நம்ம ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிரியாணி இது சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருக்குது, இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். ஓகே காய்ஸ், இது நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். பாய்.